கரூர் அருகே நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து கோயில் உண்டியலை உடைக்க முயன்ற கொள்ளை கும்பல் பொதுமக்களிடம் வசமாக சிக்கினர். பிடிபட்ட கொள்ளையர்களை மரத்தில் கட்டி வைத்து பாடம் புகட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? நான் ஒரே காது கொடுத்து கேளு. இனிமேலாவது உண்மை பேசினா உயிரோட போவேன். உயிரோட போகணுமா வேண்டாமா முடிவு. நல்லா சொல்ற கேட்டுக்க தம்பி, நல்லா கேளு. உயிரோட போகணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்க. நள்ளிரவில் ஊருக்குள் அத்துமீறி நுழைந்து கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற கும்பலை பொதுமக்கள் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள்தான் இது. களவாடுவதையே தொழிலாக வைத்துக்கொண்டு காரில் ஊராக சுற்றித் திரிந்து நள்ளிரவில் அச்சுறுத்தி வந்த களவாணி கும்பலின் நடுநடுங்க வைக்கும் பின்னணி என்ன? அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அங்கிட்டு போய் தனியா அங்கிட்ட போய் கீழே விழுந்துருக்கான்னு சொல்லுவீங்க. அங்கிட்டு போய் கீழே விழுந்துட்டா வர கரூர் மாவட்டம் ஜெகதாபி ஊராட்சி ஐயம்பாளையம் பகுதியில் நள்ளிரவு நேரம் மக்கள் உறங்கிய சமயத்தில் காரில் வந்த மர்ம நபர்கள் 4 ஊருக்கு மத்தியில் பட்டியில் கட்டி போட்டிருந்த ஆடுகளை களவாட களத்தில் இறங்கிய கும்பல் பிள்ளையார் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கையையும் ஆட்டையை போட முயன்றனர். அப்பொழுது சத்தம் கேட்டு வெளியே படுத்துறங்கிய முதியவர் ஒருவர் கையில் இருந்த பட்டன் போனில் மகனுக்கு போன் செய்து ஊர் மக்களை கூட்டினார். கோவிலுக்குள் புகுந்து நோட்டமிட்டு கொண்டிருந்த கும்பலை அவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். அதில் 2 தப்பியோட வசமாக சிக்கிய மற்ற 2 மரத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மக்களிடம் பிடிபட்ட விக்னேஷ், பெரியமருது ஆகிய 2 மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் பிடிபட்ட 2 மீதும் ஏற்கனவே ஆடு திருடியதாக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. காரில் ஊராக சுற்றி பகலில் நோட்டமிட்டு இரவில் கும்பல் சேர்த்து திருட்டு வேலையை அரங்கேற்றி வந்தனர். இதனை அடுத்து பிடிபட்ட 2 மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தப்பியோடிய மேலும் 2 தேடி வருகின்றனர்.